போகலாங்களா? தண்ணி குடிச்சாச்சு. 30% ஆயிடுச்சு. நம்ம தலை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க அது பாருங்க. அந்த உச்சியில் போக போகிறோம். அந்த உச்சியில் போக போகிறோம். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. அந்த உச்சியில் போக போகிறோம். நம்ம அப்படியே இருந்து வந்தோம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூவிங். அங்கே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் கேமரா ஜுரம் அடிக்குதா? லைட்டாக அடிக்குது. ஓகே, ரொம்ப அடிக்குதா? லைட்டாக அடிக்குது. போகலாங்களா? மேலே போய்ட்டு முருகரை பார்த்துட்டு அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சால் முடிச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கும் நம்மளுக்கு சண்டை. ஓகேங்களா? உடையுது மண்டை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயல்பாக நடக்கிறது தானே. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா எந்த ஆங்கிளில் ரெக்கார்டாக இருக்குதுன்னு தெரியல. இப்படி ரெக்கார்ட் ஆகுதா இல்லை இப்படி ஆகுதான்னு தெரியல. இப்போ இப்படி மாறிடுச்சு. டேய் கேமரா மாறுடா. மாற மாட்டுறாங்க. அவன் இப்படி தான் ரெக்கார்ட் ஆகினுக்கிறான். 33% ஏறிட்டுது. பரவாயில்ல, 2% ஏறிச்சு. தண்ணி குச்சாச்சு. ஓகே, வியூவிங் ஆங்கிள் பார்த்துங்க. அப்படியே மலையை காட்டுகிறேன். ஓகே, இந்த மலைக்கு மேலே தான் இந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம். ஓகே, அங்கே தான் முருகர் இருக்காரு. மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. இந்த கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. அதனால் அவர்கிட்ட பேசத்தில்லை. ஓகேங்களா? எது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? நம்ம நல்லது தான் பண்ணுறோம், நல்லது தான் நினைக்கிறோம். நம்மளுக்கே கெட்டது நடக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. யார் யார் கையில் எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஃப்ரெண்டு, ஃபேமிலி, சொந்தக்காரங்க எதுவுமே செட் ஆகாது போல. அனாதையாக போகணுன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்மளுக்கு துணைக்கு யாருமே இல்லை. ஓகே, இதுதான் விதி என்றால் அதை தான் நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னங்க சொல்கிறது? எது தான் நடக்கும் அப்படின்னு இருந்தால் நடக்கிறத இது பார்த்துன்னு போக வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணணும்? ஹீட் ஆகுது. வாரி விட்டுனே இருக்குது. அம்மா வாரி விட்டுக்கினே இருக்குதுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ட்ரெண்டாக பரவாயில்லைங்க. எஸ்டி கார்டு ஃபுல்லுன்னு வந்துச்சுங்க. பரவாயில்ல, எஸ்டி கார்டு ஃபுல்லுன்னு வந்துட்டான். ஓகே, வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே தான் சுற்ற போகிறோம். அது தெரிஞ்சு போச்சு. நம்ம வீடியோவும் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக போகிறதில்ல, யூடியூப்லேயும் ட்ரெண்டாக போகிறதில்ல, நம்ம சம்பாதிக்க போகிறதில்ல. நம்மள யாருக்கும் போய் பிடிக்காது. நம்ம எப்படி சொல்கிறது, தனியாகவே போகணுன்னு தான் பண்ண முடியும். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. யார் மேலேயும் பாசம் வைக்காமல், எது மேலேயும் ஆசை வைக்காமல் இருக்கிறவரெல்லாம் இருந்துட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். படத்துக்கு போகும்போது யோசிப்பேன், நடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை இப்படி தானா அப்படின்னு நினச்சிப்பேன். அப்பயும் தனியாக தான் இருப்போம். பஸ்ஸில் போவோம், அப்பயும் தனியாக தான் இருப்போம். ட்ரெயினில் போவோம், அப்பயும் தனியாக தான் இருப்போம். ஃப்ளைட்டில் போவோம், அப்பயும் தனியாக தான் இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணும்போது கூட பாருங்கள், தனியாக தான் போயிட்டுருக்கோம், தனியாக தான் வந்துட்டுருக்கோம். எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஓ, இது கேட்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமாம், நானே இப்போ தான் பார்க்குறேன். கேட்லாம் வச்சுருக்காங்க. ஓ, சிசிடிவி கேமரா. ஆலயம் உள்ளே முழுமையாக கேமரா வைத்திருக்கும். இது போன டைம் வரும்போது கேட் இல்லைங்க, இந்த டைம் வரும்போது கேட் இருக்கா? அப்படி தான் நினைக்கிறேன். இது வேறு டகடகன்னு சவுண்டு வரும். நம்ம இப்படி வச்சிடும். என் வண்டி வேறு டகடகன்னு சவுண்டு வருது. இது வேறு சவுண்டு டமால்னு சவுண்டு வருது. இதோட செகண்ட் டைம் ஏறுறோம். ஓகே, ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த பக்கம் ஒரு அந்த கீழேருந்து வர ரோடு போகுது. ஏறுவானா ஏற மாட்டானா? இங்கேயே இந்த சவுண்டு கொடுக்குறான். சூப்பராக இருக்கிறாங்களே. அங்கே பாருங்கள் வியூவை. வா, அந்த மலை ஏறணும். இப்போ இந்த மலை ஏறிட்டு இருக்கோம். அதுவும் ஹில்ஸு தான், இதுவும் ஹில்ஸ் தான். ஆனால் அது சின்ன ஹில்ஸு, இது பெரிய ஹில்ஸ். ஓகே, இது பெரிய ஹில்ஸ். இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் அன்றைக்கி விட்டோம், டமால்னு விட்டோம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?
யாரும் இல்லாத காட்டில் நானே ராஜா. நம்ம வண்டி ஏற மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்டா. ஏறிடுறா செல்லக்குட்டி, புஜ்ஜி குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி. என்னையே இழுக்க மாட்டான். இதில் 2 பேரை வச்சு நான் எப்படி இழுக்கிறதுன்னு தெரிலன்னு யோசிக்கிறான் போது. அம்மாடி, கேமராவை பார்த்துட்டாங்கோ, என்னை பார்த்துட்டாங்கோ, கேமராவை பார்த்துட்டாங்கோ. டட டட. ஏறிடு. இங்கே தான் நான் நிற்க வச்சு வீடியோ எடுத்தோம். அதே பாயிண்ட்லேயே நிற்க வச்சு வீடியோ எடுப்போம். ஓகே, நம்ம குட்டி பையனை இங்கே தான் வீடியோ எடுத்தோம். ஆனால் என்னென்னா இப்போ கேமரா எடுக்க முடியாது. சார்ஜ் போட்டுருக்கேன். மலை அந்த பக்கம் காடு ஏறி காடு தாண்டி மலை போய் குட்டி பையன் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும் இருக்கும். ஒயர் சுற்றிங்குது, ஒயர் சுற்றிங்குது போய் அப்படி எடுத்துடும் ஒயர். ஒயரு அப்படியே குட்டி பையனை. வா, ஓகே போலாங்களா? நேராக டீக்காலில் போயிட்டு முடிச்சிட வேண்டியதான் வீடியோ. ஓகே, கோயிலில் சாமியை பார்த்துட்டு கிளம்பிடும். போகலாங்களா? ஹெல்மெட் வேறு ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குது. இந்த ஆங்கிள் இறங்கிட்டு இருக்குது. இந்த ஆங்கிள் வச்சா கரெக்டாக இருக்கும். போங்க சீக்கிரம் போங்க. தலைவலி இன்னும் விடலைங்க. தைலம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்ருக்கேன். தலைவலி அப்போ கூட விட மாட்டேங்குது. ஆமாம், தலைவலி விடலை. வாவ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சென்னை டியூட்டி வந்துச்சு பார்த்தீங்களா. காலைல எத்தனை மணிக்கு? 7-8 மணிக்கு இருக்கணும்னாங்க. நான் 7:40 அடிச்சு பிடிச்சி போயிட்டேன். 7:40 ஓகேங்களா. டீ கூட சாப்பிடாம, டீ சாப்பிட்டேன், டிஃபன் சாப்பிடல. ஓகேங்களா. இங்கே தான் வந்து நீங்கள் வீடியோ எடுத்தனால மறந்துட்டேங்க. இந்த பசங்க இங்கே தான் நின்றுந்தாங்க. கரெக்டுங்களா. நம்ம இந்த மலை மேலே அப்படியே நடந்து போனோம், ட்ரெக்கிங் மாதிரி. ஓகே, இதே கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுவோம் எப்படியும் தெரிஞ்சு போச்சு. முடிவு பண்ணிட்டேன். ஒயரை மட்டும் கட்டிடும், சார்ஜரை ஆஃப் பண்ணுறோம். ஏன்னா கனெக்ஷன் கொடுத்தா அப்படியே ஏறும். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கவரை போட்டு விட்டணும். ஓகே, ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ட்ரெக்கிங் மாதிரி போகும். இங்கேருந்து அப்படியே வியூவிங் அதில் பார்க்கலாம். இந்த ஊருக்கு வந்து நீங்கள் ரோடு வழியாக எப்படி வரணுன்றதை காட்டுறாங்க பாருங்க. அப்படியே வளைஞ்சு அப்படியே போய் அது கோயில் இருக்குது பாருங்கள். அந்த சீட்டான தான் கோயில் இருக்குது மலை மேலே. சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகான ஊர் எங்கள் ஊர் மெட்ராஸ். சூப்பராக இருக்குதுங்க. வேலூர் பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கு கீழே வந்து பார்க்குறது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வண்டி வருது பாருங்கள். ஓகேங்களா, ஒரு வண்டி ஏறி வந்துட்டுருக்கு. ஓகே, கோயிலுக்கு போகிறாங்களா வராங்களான்னு தெரியல. கோயிலுக்கு வந்து போகிறாங்க. ஓகே, அதில் ட்ரெக்கிங் மாதிரி நடந்துட்டு வரோம். போனால் அது மலை மேலே போய் அப்படியே வியூ பார்க்கலாம். இந்த மலை மேலே போய் பார்க்கலாம், அந்த மேலே போய் பார்க்கலாம். இது வேணால் பார்க்கலாம். ஓகே, வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் வியூ. வந்து
நம்ம கேமரா உண்மையாக ஒர்த்துங்க, ஒர்த்து வருமா ஒர்த்து. உண்மையாக ஒர்த்து வருமா சூப்பராக இருக்குதுங்க. ஃபோட்டோவில் நானும் பார்க்கணும் வீடியோவில் எப்படி இருக்கணும். ஜாலி. என்னடா டெம்பரில் பிச்சிச்சா? ஓஹோ, டெம்பரில் இப்படி பண்ணால் பிச்சின்னு வருதுங்க. ஏன்டா அப்படி ஆகுது? ஒரு டெம்பர்லெஸ் அதில் போய் மாட்டுது போலுங்க. இத்தனை நாள் ஆகலை, இன்றைக்கி ஆகுதுன்னு நினைக்கிறேன். டெம்பர்லெஸ் அந்த மாதிரி ஆகாது, இந்த மாதிரி போய் மாட்டுது. அதில் போய் முருகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். தலைவலி ஒன்றும் விடலைங்க, தைலத்தோடு வச்சுன்னு சுற்றினுக்கிறேன். இனிமேல் நம்ம மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வந்தால் அமைதியாக நிம்மதியாக வந்து உக்காந்துடலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா? ஒரு வண்டி வந்து நிற்க பாருங்க, வருதுங்களா? இங்கே ஒரு வண்டி வருது பாருங்க. பசங்க தான் வராங்க போல, பசங்க பொண்ணுங்க பசங்க. ஓகேங்களா? வா, செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதனால் வேறு லெவலில் இருக்குது. போகலாங்களா? அவ்வளோதான், ஆசைக்கு வீடியோ எடுத்தாச்சு. ஓ ஜம்பு ஜம்பு. அது மேலே மலை மேலே போய் பார்க்கணும்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா இந்த பக்கம் போய் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கூலிங் டைம் வந்தால் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். டெம்பரில் பிச்சின்னு வருதுங்க, ஏன்னு தெரிலங்க. சரியாக உட்காரலான்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணும்போது பிச்சின்னு வருது. இப்போ கரெக்டாகுது. அப்படி பண்ணும்போது பிச்சின்னு வருதா? இருங்க, இல்லையே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னு தெரில. ஓகே, சார்ஜை போடுறோம். போட்டாச்சு. 30% வந்துச்சு. அதில் 3% இறங்கிச்சா? யார் அது? கம்பெனிக்கலாம்? ஹலோ? 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 Vinod Kumar ji, I'm Akash calling from Flipkart. You recently showed interest in a personal loan. There's an offer for you. Can I help you? வேணாண்டா, எனக்கு பர்சனல் லோனும் வேணாம், கிஸ்னல் லோனும். ஃப்ளிப்கார்ட்டா இருக்கிற பிரச்சனையும் பார்த்துல இதில் வேறு பர்சனல் லோனா? நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுமா? பண்ணுறேன். ஆமாடி, காற்று புசு புசுன்னு அடிக்குதுடா. வாவ், நம்ம கமாடி. இங்கேருந்து நீங்கள் வியூ பார்த்துலாம். இல்லை எனக்கு அங்கேருந்து வியூ பார்க்கணும், நீங்கள் அங்கே போய் இறங்கி உக்காந்து வியூ பார்த்துலாம். நல்லா அமைதியாக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. பெட்ரோல் போகுமான்னு தெரில, வேறு பயமாக இருக்குது குமார். தண்ணி எவ்வளோ குடித்தாலும் இந்த வெயிலுக்கு பற்ற மாட்டேங்குங்க. தாகம் எத்தனையோ இருக்குது, ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது, டீ குடிக்கணும்னு தோணுது. ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம், வியூ சூப்பராக இருக்கும். லா 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 லா.
ஏய் 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 ஏய், ஏன் ஒய் இதோட செகண்ட் டைம் வரேன் இந்த மலைக்கு. ஆமாடி. மயிலெலாம் இருக்குங்க இந்த மலையில். பரவாயில்ல, மயிலெலாம் வந்து கூண்டில் போட்டிருக்காங்க, கூண்டில் அடித்து வச்சுருக்காங்க. கோழி, சேவல். அவங்கள இங்கே ஒரு கேட் போட்டிருக்காங்க. நான் வரும்போது கேட்டே இல்லை. ஓகே, இருசக்கரம் வாகனம் பார்க்கிங் செல்லும் வழி இந்த பக்கமா? இந்த பக்கம் தான் வழியே இல்லையே, ஆனால் போட்டிருக்காங்க. கூட்டமாக வரும்போது மட்டும் அலோவ் பண்ணுவாங்க பொழுது, கூட்டம் இல்லாத பக்கம் அந்த பக்கம் அலோவ் பண்ணுவாங்க பொழுது. பாருங்கள், கேட் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ஆமாம், மேலே வரக்கூடாதுன்றதுக்கோசம் கேட் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர் எதனா பண்ணுருவாங்க அப்படின்றதுக்கோசம் கேட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கீழே போனோம். ஓகேண்ணா, அது ஒவ்வொருக்கு பாருங்கள். ஓ, இந்த பக்கம் போக முடியாதப்போ. அன்றைக்கி நான் போனேன். ஓ, இது பார்க்கிங்காக மாற்றிட்டுருக்குறாங்க இங்கே கீழே வந்தால். ஓகே, அன்றைக்கி மழை இருந்துச்சுங்க, அந்த மலையில் தான் வந்து உட்காந்துருந்தேன். இன்றைக்கி பார்த்தா மழையே இல்லைங்க. ஓ மை காட். நம்ம அன்றைக்கி வந்து மலை மேலே வந்து உட்காந்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இருங்க காட்டுறேன். கீழே போயிட்டு வந்து கோயில் கும்பிட்லாம், சாமி கும்பிட்லாம். நான் அன்றைக்கி வந்து மலை மேலே வந்து உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, அது இப்படியே டேரெக்டாக உள்ளே போயிட்டேன். ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்கள், 2 வீலர் பார்க்கிங் இங்கே. ஓகேங்களா, நம்ம இங்கே அதாவது கூட்டமான டைமில் வந்து இங்கே 2 வீலர் விட்டுட்டு மேலே நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகேங்களா, நான் அந்த பக்கம் வந்து மேலே இறங்கி அப்படி வந்தேன். இந்த பக்கம் வந்து இந்த மலையெல்லாம் வாட்டுருக்காங்க. இந்த ஒரு சில மலையை வந்து எடுக்க முடியலன்ற மலையை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ பியூட்டிஃபுல். அங்கே தான் வந்து உட்காந்து கரெக்டாக அந்த தென்னை மரத்தாண்ட. ஓகேங்களா, செம்மையாக பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அங்கே உட்காந்து வந்து பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். அங்கே ஒரு மலை குட்டியாக அழகாக இருக்கும். ஓகே, இதுலேயும் இறங்கலாம் பொழுது, ஏறலாம் பொழுது. ஏற முடியுமான்னு தெரில, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம போகும்போது. அம்மாடி, என்னடா என்ன மலையை காணோம். அங்கே இருக்குது பாருங்கள், கண்டுபிடிச்சேன். அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அங்கே போய் உக்காந்துருந்தேன். அந்த மலை மேலே உட்காந்துருந்தேன். போய் இப்படி போய் அப்படிக்கா இறங்கி அந்த மலை மேலே உட்காந்து வியூவை பார்த்துருந்தேன். வியூங்க அங்கே டச்சக் டச்சக். இந்த மலை மேலே போய் அப்படியே போய் உட்காந்து வியூவிங்க அங்கே பா. அவருக்கு பார்த்தீங்களா, இந்த மலையெல்லாம் எடுக்கல, அந்த மலை மட்டும் தான் எடுத்துருவாங்க. நல்லா காற்று இயற்கையாக அடிக்குதுங்க. இந்த மலை மேலே உட்காந்து அழகாடி உட்காந்து பார்த்தோங்க. முன்னாடி அப்படி ஜாலியாக ஜம்முன்னு இருக்குங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்க. அப்படியே அழகாக ரசிங்க. ஹெல்மெட்டு போயிட்டு போகிறேன், அப்புறம் கேமரா ரெடி போட்டேன். சார்ஜர் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வீவிங் அங்கே ஜூமிங் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஜூமிங் ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்துருக்கும்டா. ஓகே, அவ்வளோதான், அப்படியே ஜூம் பண்ணிடலாம். இயற்கையே இயற்கை தாங்க, இன்னும் வந்து செம்ம இயற்கை. நம்ம என்ன உட்காந்துருந்தோம். ஓகேங்களா, அந்த ஜூமிங்கில் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. ஜூமிங் எது பண்ணிவிட்டேன். நம்ம ஜூமிங்கில் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா லோ பேட்டரி வந்துட்டு, ஐயோ வீடியோ எடுக்க முடியாது, அவ்வளோதானா சொல்லிச்சு. ஓகே, 20% வந்தால் லோ பேட்டரி வந்துடுறாங்க. சூப்பராக இருக்குங்க, வேறு இல்லை. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். பார்த்து 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 காலை வைக்கணும், பயமாக இருக்குது. ஓகே, இப்போ சூப்பராக இருக்கும். போகலாமா?
சுற்றி மழை தாங்க. செம்மையாக இருக்குங்க வீடுங்க. போகலாம். சார்ஜ் வர இல்லைங்க, கம்மியாக இருக்குது, 20% தான் இருக்குது. ரொம்ப சார்ஜ் போட்டு தான் பேசிட்டு போகணும் பொழுது. கோயில் 6 மணியோடு மூடிடுவாங்க நினைக்கிறேன். சாரி 8:30 மணியோடு மூடிடுவாங்க நினைக்கிறேன். கூட்டமே இல்லைங்க, யாருமே இல்லை பொழுது. மேலே இப்படி இருக்குன்னு தெரில. மேலே கடை இருக்குது. கோயிலோட கடை இருக்குது. ஓகே, நம்ம வண்டி ஒரு தடவை இதை எடுத்து காமிச்சிடும். சும்மா ஜஸ்ட் சுற்றி காமிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, பாய். அவ்வளோதான், அழகு ரெஸ்டிங். அவ்வளோதான். உண்மையாக வந்து ஒர்த்து வருமா? ஒர்த்து. நம்மளும் ஒரு வீடியோ எடுக்கலையே. ஆமாம், இதே தான் பாரு. இங்கே எடுக்கிறது நம்ம ஒரு வீடியோ எடுக்கலைன்றது ஒரு வருத்தம். அங்கே கேட்குற சவுண்ட் இங்கே ஒன்று இருக்குது. ரிப்பீட் சவுண்டா? டம்மால் டிமியும். மேலே இதில் போக முடியுமான்னு தெரில. மண் ஏறுவானா ஏற மாட்டானான்னு தெரில. சார்ஜிங் வர இல்லை. ஒரு டைம் மூச்சு வாங்குது. இங்கடா சாவி காணும். ஓகே, போகலாங்களா? அப்படியே போய் இறங்கி கீழே போயிடலாமா? இதில் ஏறுமான்னு தெரியலையே வண்டி. அம்மாடி, இதுக்கே உட்காருது. இதில் ஏறினா போயிடலாமே. ஏறுவானா ஏற மாட்டானா? ஏறுவேன், போய் பார்ப்போம். ஐயோ, ஏற மாட்டான்னு பயமாக இருக்குதுங்க. ஏறுமா ஏறாதா? நம்மளாம் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ஏறுமா ஏறாதான்றது தெரில. ஆமாம், ஏறாது போல இருக்குதுங்க. குமார் ஓன்ட்டடா. வீர விளையாட்டெல்லாம் பண்ணுறதில்ல வினோத் கிங்கு. ஆனால் இதில் ஏறிட்டேன்னா அதில் ஏறிடுவேன். ட்ரை பண்ணுவோம், வாங்கடா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏற மாட்டேன், நட முடிக்கிறான்டா. ஓ, மண் உக்காருதுங்க, உக்காருது. இல்லை நிற்க வச்சு எத்தனை ஏறுமோ, நிற்க வச்சு இறங்கிடுவோம் வண்டி விட்டு. வேலைக்கு ஆகாது, வீர விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. அப்படியே இறங்கிடுவோம். பொறுமையாக இறங்குடா, வீந்துட போகிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், பிரேக் வச்சா நிற்க மாட்டேறாங்க. ஒத்த காலில் இதெல்லாம் தேவையாக குமார் நம்மளுக்கு. ஆமாடா ஆமாடா, வந்துட்டேன்டா. போகலாம் வா, நம்ம கீழே போகலாம். கிளச்சி பிளேட்டு போயிடுங்க. இந்த மாதிரிலாம் ஏறணும். நம்மளது அட்வென்ச்சர் வண்டியா, அதில் ஏற்றுறதுக்கு. ஓகே, அது ஏறும், கொஞ்சம் வேகமாக வந்து ஏறணும். இதை வேறு வீடியோவில் பார்த்தாங்க, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இந்த சாமி பார்த்துட்டு. ஆமாம், 4 சக்கர வாகனம் நிறுத்துமிடும், 2 சக்கர வாகனம் நிறுத்துமிடும். ஓ, 2 சக்கர வாகனம் அங்கே நிறுத்தணுமா? ஓகே, ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. காலணிகளை விடும் இடமா? 2 வீலரே நாங்கள் அங்கே தான் விடுவோம். குப்பை தொட்டியில் போடவும். சேவல் டோருக்கு பாருங்க, சேவல். ஆமாடி, நான் இங்கே தான் 2 வீலர் விட்டேன் போன டைமு. ஆனால் எங்கே விட்றதுன்னு தெரில. பரவாயில்ல, இங்கே விட்ருவோம். அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் தான் படி. ஓகே, எல்லாம் நடப்பாது. யாருமே இல்லைங்க கோயிலில். ஓகே, நான் மட்டும்தான் வரணும். போன டைம் வந்த மாதிரி தான். வேறு சார்ஜரை கட்டிடுவோம். கட்டிட்டு நம்பிச்சுங்க. வீடியோ எடுத்த மாதிரி தான். ஒன் டைம் இப்படி தான் எடுத்தேன். அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு
இருக்காங்க. குட்டி பையா நான் வந்தோன்னே வரோம். என்னடா என்ன பண்ணுறது? இங்கே ஒரு முருகர் இருக்காரு பாருங்க. ஓகே, பக்கத்தில் எடுக்கக்கூடாது, தூரத்துலேருந்து எடுக்கலாம். இங்கே ஒரு முருகர் இருக்காருங்களா. இதுதான் வந்து குழந்தை வேல் முருகர். ஓகேங்களா, வேல் இங்கே வேல் இருக்குது பாருங்கள். இங்கே ஓம் முருகா இருக்குது. சேவல் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ஓம் முருகா. அங்கே இருக்குது, இதான் படிக்கட்டு. அது பாருங்கள் ரோடு. எதுவுமே தெரியல கேமராவில். கொஞ்சம் ஜூம் பண்ணி கொடுத்துடலாம். ஜூம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜூம் பண்ணுற மாதிரி கொடுக்காத விட்டாங்க, ரொம்ப கஷ்டம். மயில் இருக்கான்னு தான் தெரியல. ஒன் டைம் மயில் இருந்துச்சு, இந்த டைம் மயில் இருக்கான்னு தெரியல. இங்கே இருக்கு. ஓகே, முருகர் நிறைய இடத்துக்காக இருக்குங்களா. தெரியும், எனக்கு வந்து தெரியுது. ஆனால் எனக்கு அக்கா இல்லைன்னா தெரியாது. முருகர் சூப்பராக இருக்காருங்க முருகரான. இன்னும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து மன நிம்மதியாக இருக்குது. மயில் அங்கே இருக்குது. மயில் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அருள்மிகு சக்தி மலை குழந்தை பாலமுருகன். ராணுவப்பேட்டை கம்மான்பேட்டை. சூப்பராக மயில் பாருங்க பாருங்க. எவ்வளோ பிடிச்சி 2 மயிலுக்கும் சாப்பாடு கிடையாது. 4 மயில் இருக்கா. கால் வாங்கிச்சா நல்லா அடிப்பட்டுச்சு. குட்டி பையா, என்னடா தலையை வெளியில் விட்டு பார்த்துட்டு சாப்பிட எதனா கொடுப்பீங்களான்னு பார்க்குறேன். பேசலாம் செய்வியா? ஓகே, தெரியுதா நான் மயில் தெரியும். தலையை வெளியே விட்டு பார்க்குறாங்க. எதனா சாப்பிட கொடுப்பீங்களா? அப்புறம் எதனா வாங்கி கொடுங்க. கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். கம்பு, கேழ்வரகு, முட்டை, கோதுமை, வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட கொடுங்க. இங்கே ஒரு மயில் இருக்கா. காலில் அடிச்சுக்கிட்டு வந்து வலிக்குது. வருது பாருங்க சாப்பிட பாருங்க. ஆச்சியா ஆச்சு குட்டி பையா, குட்டி பையா காமிக்க. தலை விட முடிஞ்சதை விட்றாங்க. எதில் விட முடியுமோ அதை விட்றாங்க. ஐயோ, நம்மளை கச்சிரப்பா. கோயில் பார்த்துட்டு சாமி பார்த்து வந்து வாங்கி கொடுப்பேன். மயில் பார்த்துட்டிங்களா? மயில் அங்கே ஓடிட்டுருக்காங்க. இங்கே சேவல் இருக்கான்.
செம்மையாக இருக்குது. போய்ட்டு வண்டியில் ஹெல்மெட் வச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவோம். ஓகே, போயிட்டு ஹெல்மெட்லாம் வண்டியில் மாட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஓகே, நீ வண்டியில் ஏற குட்டி பையன், நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன்.